இந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். இந்த ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆபகூக் 3:2. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆமென். இந்த வசனத்தை மையமாக கொண்டு இந்த 4 நாட்கள் நம்ம உபவாச நாளாய் நியமித்து நம்ம நடத்தி வருகிறோம் இல்லையா? ஆண்டவர் தேவனே, வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? ஸ்க்ரீனில் போடும் பொழுது ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆபகூக் 3:2. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் நடுவில் நம்ம வந்திருக்கிறோம். 6 மாதங்கள் தாண்டி 7ஆவது மாதத்துக்குள்ளாக, அடுத்த செகண்ட் ஹாஃப்குள்ளாக நம்ம போக இருக்கிற நாம், ஹல்லேலூயா, இந்த வசனத்தை மையமாக வைத்து, இந்த வசனத்தை பிடித்து நம்ம இந்த 4 நாட்கள் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அப்படி நம்ம பார்க்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர் என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம் வருஷத்தின் நடுவில். ஹல்லேலூயா. நம்மளும் இப்போ நடுவில் இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, உம்முடைய கிரியையை எனக்காக உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. உம்முடைய கிரியையை எனக்காக இந்த வருஷத்தில் விளங்க பண்ணும். ஒருவேளை 6 மாதங்கள் ஒன்றுமே நடக்கலை, அப்படியே இருக்கிறது. ஜான்வரி தொடங்கினது எப்படி இருந்ததோ அதே போல தான் என் சூழ்நிலை இருக்குது. இல்லை, என்னோட சூழ்நிலை ரொம்ப மிகவும் வேர்ஸ்ட் ஆயிடுச்சு, மோசமான நிலையில் போய்விட்டேன் நீங்கள் சொல்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே, இந்த செகண்ட் ஹாஃப் முதல் 6 மாதங்கள் எப்படி போனது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே, ஆனால் அடுத்த 6 மாதங்களில் உம்முடைய கிரியையை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில், ஆண்டவரே, என்னுடைய பொருளாதாரத்தில் 6 மாதங்கள் ரொம்ப நெருக்கடியப்பா. ஆனால் அடுத்த 6 மாதங்கள் நான் கஷ்டப்பட கூடாது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே பிடித்து கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, எனக்காக நீர் உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். ஆண்டவரே, எனக்காக இந்த வருஷத்தின் நடுவில், இந்த வசனம் சொல்லுகிறது போலவே நாங்களும் இந்த வருஷத்தின் நடுவில் நிற்கிறோம். உம்முடைய கிரியையை எங்களுக்காக நடப்பியும். ஆண்டவரே, எது வரைக்கும் நீர் சும்மா இருப்பீர்? எங்களுக்காக நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்கப்பா, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என் பொருளாதாரம் ஒவ்வொரு நாளும் நெருக்கடியா இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரை தத்தளித்து கொண்டு இருக்கிறேனே, எனக்காக உம்முடைய கிரியையை நடப்பிப்பீராக. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தை நாங்கள் பார்க்கத்தக்கதாக, ஆண்டவரே, இந்த வசனம் சொல்லுகிறது போல, ஹல்லேலூயா, ஆபகூக் தீர்க்கதரிசி விண்ணப்பம் செய்கிறது போல, இன்றைக்கு உம்முடைய சமூகத்துல எங்கள் கைகளை ஏறெடுத்து, ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய கிரியையை உயிர்ப்பிப்பீராக, நடப்பிப்பீராக. ஏதாவது ஒரு காரியம், ஆண்டவர் எதை செய்தாலும் அது நன்றாக தான் செய்வார். அவர் செயலில் ஹல்லேலூயா வல்லவராய் இருக்கிறாரே, அவர் செயல்களில் குறைவில்லையே. ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரியத்தை, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள்ல, குடும்பத்துல இந்த அடுத்த 6 மாதங்கள்ல உம்முடைய கிரியையை, உம்முடைய கரத்தை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. அற்புதங்களை நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆகும் எல்லாமாகும், விசுவாசத்தோடு உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுங்க, ஆகும்.
ஹalleluya ஹalleluya. உபவாச நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். சற்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்கள் இல்லையா? இந்த 6 மாதங்கள் நம்ம கடந்து வந்துட்டோம். அடுத்த 6 மாதங்களுக்குள்ளாக நம்ம போவதற்கு முன்பாக சற்று நம்முடைய காரியங்கள், நம்முடைய லைஃப், நம்மை நாமே சற்று உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எப்பொழுதுமே பாருங்க, ஒரு கார் நன்றாக ஓடிக்கொண்டிருந்தாலும் ஒரு சில கிலோமீட்டர்ஸில் போய் அதை சர்வீஸ் சென்டரில் விடுவாங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அது ஓடிருச்சுன்னா அது போய் சர்வீஸ் சென்டரில் போய் எல்லாம் சரியாக இருக்குதா நமக்கு சில நேரம் தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஆராய்ந்து பார்த்து, இது இன்னும் 2 நாட்களில், இது இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் இதே கண்டிஷனில் ஓட்டுனீங்கன்னா இந்த வண்டி பழுதறிஞ்சிரும், இதே கண்டிஷனில் இன்னும் 1 மாதம் நீங்கள் ஓட்டுனீங்கன்னா கூட இது வேலைக்கு ஆகாது, அதனால் இதை மாற்றணும், அதை மாற்றணும், இதை சரி செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல தான் இந்த உபவாச நாட்களில் நம்ம ஆண்டவருடைய சந்நிதியில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் தொடர்ந்து செல்வதற்கு முன்பாக, ஹalleluya, நான் மீண்டும் என்னுடைய பயணத்தை நான் தொடங்குவதற்கு முன்பாக, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றணும், ஹalleluya, நீர் என்னிடத்தில் என்ன மாற்ற விரும்புகிறீர் என்று அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்ற ஒரு வசனம் என்ன தெரியுமா? நம்ம இடத்துல பேச விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனதை அவர் மாற்ற விரும்புகிறார். ஹalleluya. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், perfect will of God. ஹalleluya ஹalleluya. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். எபேசியர் 5:15. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹalleluya. எபேசியருக்கு எழுதும் பொழுது ஆண்டவர் பவுல் இப்படியாக எழுதுகிறார். என்ன தெரியுமா? நீங்க மதியற்றவர்களா இல்லாம இருக்கணும்னா நீங்க கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹalleluya ஹalleluya. ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஹalleluya, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடக்க வேண்டுமானால் நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய சித்தம் என்ன? ஹalleluya. முதலாவது வாசித்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய இருதயங்கள் மறுரூபமாகணும். ஹalleluya. கடந்த 6 மாதங்கள் ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்காம சில புத்தியீனமான செயல்களை, மதியீனமான செயல்களை, இந்த வசனம் சொல்லுகிறது போல மதியற்றவர்களா இல்லாம கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். ஹalleluya. அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கல என்றால் நம்ம யாரு? மதியற்றவர்கள், அஞ்ஞானிகளை போல நடக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஒருவேளை உடனடியாக நம்ம டக்குன்னு ஆண்டவர் சித்தத்தின்படி சில நேரம் பிசாசு நம்மளை அப்படியே மாற்றுறதில்லை. சின்ன சின்ன காரியங்களில் ஒரு தூக்கம், ஒரு அசதி, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்காம, பைபிள் வாசிக்க வேண்டிய நேரத்தில் நாளைக்கு வாசித்துக்கலாம், ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்பானவர் என்று சொல்லி நம்மை நாமே சில நேரத்தில் பாருங்க ஏமாற்றி கொண்டு சில நேரத்தில் ஆண்டவருடைய சித்தத்தின் விட்டு நம்ம தூரம் போயிருக்கலாம். சில நேரங்களில்
நம்முடைய தோல்விகள், நம்முடைய பிரச்சனைகள் ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து நம்மை பிரித்து கொண்டு போயிருக்கோம். சில நேரத்தில் நம்முடைய பொறுப்புகள் நம்மளை சித்தத்திலிருந்து புறம்பே தள்ளி கொண்டு போயிருக்கோம். சில நேரத்தில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமே நம்மை ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்மளை இழுத்து செல்லுதா இருக்கலாம். சில நேரத்தில் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். ஆண்டவர் அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை கொடுத்தார். ஆனா அவர்களோ ஆண்டவரை மறுதலித்தார்கள், ஆண்டவரை விட்டு தூரம் போனாங்க. அதை தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யெஷூரன் கொழுத்து ஸ்தூலித்து கண்மலையாகிய கிறிஸ்துவை உதைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யெஷூரன் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள். நாம் கூட அப்படிதான் சில நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களையே பார்த்து விட்டு, நல்ல ஒரு பிசினஸ் ஆண்டவர் கொடுத்திருந்தா அதிலே நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா, ஒருவேளை பிள்ளைகளை கொடுத்திருந்தா அதிலே நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிருக்கிறோமா? நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டிய அளவுக்கு இந்த 6 மாதங்கள் நம்ம வாசித்தோமா? நம்முடைய ஜெப நேரங்களை கை கொண்டோமா? நம்முடைய உபவாச நாட்களில் ஒரு வாரமோ, ஒருவேளை நீங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம், வாரத்துக்கு ஒரு முறை நான் உபவாசிப்பேன். நிச்சயமாக எல்லாரும் சொல்ல முடியுமா, என்னோட தீர்மானத்தில் நான் விலகவே இல்லை? சில நேரங்களில் பிசாசு நம்முடைய தீர்மானங்கள்ல இருந்து, கர்த்தருடைய சித்தத்தில் இருந்து நம்மளை விலக்கி இருக்கலாம். சில நேரம் உலகம் நமக்குள்ளாக வந்து, சில நேரத்தில் நம்ம சில திருமணங்களுக்கெல்லாம் போகும் பொழுது ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ஜெபம் பண்ணி விட்டு பாருங்க, அவங்க செய்கிறதெல்லாம் உலகத்தாரை போல சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதும் தேவையில்லாத காரியங்களும் அந்த குடும்பங்களில் நடைபெறுகிறத நான் பார்த்துருக்கிறேன், நீங்களும் பார்த்துருக்கலாம். ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ஜெபம். அப்படி அல்ல, முழுமையாக கர்த்தருக்காக ஹல்லேலூயா, அவர் சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். 6 மாதங்கள் ஒருவேளை நம்ம தூரமாய் போயிருந்தாலும் பாருங்க, அந்த ட்ரெயின் ட்ராக்ஸ், அந்த தண்டவாளங்கள், அந்த சில தண்டவாளங்கள் சீரா இல்லைன்னா என்ன ஆகும் சீரா இல்லைன்னா என்ன ஆகும்? டிவியில் போடுறாங்க பாருங்க, அது என்ன ஆகும்? அந்த ஆக்சிடெண்ட் ஆயிரும். இல்லைன்னா தேவையில்லாத தவறான டெஸ்டினேஷனுக்குள்ளாக அந்த ட்ரெயின் போயிடும் இல்லையா? நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போகாம மாறாக தவறான இடங்களுக்கு போய்விடும். இல்லைன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நேரிட வாய்ப்புள்ளது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் சித்தமும் சற்று யோசித்து பாருங்க, அது சீரா இருக்கிறதா, சீர் பொருந்தி இருக்கிறதா? ஆண்டவருடைய இருதயமும் நம்முடைய வாழ்க்கையும் சீர் பொருந்தி இருக்கிறதா? ஒருவேளை 6 மாதங்கள் அது தாறுமாறா இருந்தாலும் இன்றைக்கு என்ன தெரியுமா? மறுசீர் அமைக்கிற ஒரு நாள். ஹல்லேலூயா. ரீஅலைனிங் வித் காட்ஸ் வில். ஹல்லேலூயா. திரும்பவும் ஒருவேளை 6 மாதங்களை நம்ம எப்படியோ கடந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே அடுத்து 6 மாதங்கள் ஏனோ தானோ நான் கழிக்க விரும்பல, நான் எப்படியோ கழித்து விடணும், எப்படியாவது ஓட்டி விடணும். அப்படி அல்ல. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சித்தத்தின்படி நடந்தா அது ஆசீர்வாதமா இருக்கும். அது வறட்சியா இருந்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை கடந்த 6 மாதங்கள் பாதி வருஷம் தாறுமாறாய் உலகத்துக்கு ஒத்தம் வேஷம் தரித்து மனம் போன போக்கல என் இஷ்டத்துக்கு, சோர்வுக்கு இடம் கொடுத்து, தூக்கத்துக்கு இடம் கொடுத்து ஒருவேளை நம்ம வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்க சொல்வீங்களா, ஆண்டவரே ஐ வாண்ட் டு ரீஅலைன் வித் யூ, திரும்ப நான் சீர் பொருந்த விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? சீர் பொருந்த விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே சீர் பொருத்துங்க, என் இருதயத்தை சீர் பொருத்துங்க, என் வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை சீர் பொருத்துங்க அப்பா. ஆண்டவரே உம்முடைய வழியில கர்த்தருடைய பரிபூர்ணமான சித்தம் என் குடும்பத்துல, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள்ல, எங்களுடைய பிசினஸ்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே பணத்துக்கு நேராய் ஓடினது உண்மைதானா? உம்முடைய சித்தம் எதுவோ அதுல மாத்திரம் எங்களை நடத்துங்க. உம்முடைய சித்தம் என்னதோ என்னை நடத்துங்க. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தம்
சித்தம் வேண்டாம். என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். என் பிரியனே, என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். என் பிரியனே, என் இயேசுவே, வழிப்பிரயாணி நம்முடைய வழியில நடக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் ஒரு தேடட்டும். வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் ஒரு தேடட்டும். ஆமென். சங்கீதம் 139 சங்கீதம் 23 மற்றும் 24 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 139 23 மற்றும் 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹalleluya. தேவனே, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். ஹalleluya. என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆண்டவர் சீர் பொருந்த விரும்புகிற மற்றொரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயம், நம்முடைய வழிகள், நம்முடைய எண்ணங்கள். ஹalleluya. நம்முடைய சிந்தையில் என்ன நினைக்கிறோமோ, இருதயத்தில் என்ன விரும்புகிறோமோ அதை தான் நம்ம பேசுகிறோம். ஹalleluya. அதை நோக்கி தான் நம்முடைய செயல்களும், நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய எல்லா தீர்மானங்களும் எதை நோக்கி போகிறது? நம்ம இருதயத்தில் நினைக்கிறது, சிந்தனையில் நினைக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சில நேரங்கள் நம்முடைய இருதயம் கோபமான இருதயமா இருக்கிறதே, கசப்பான இருதயமா இருக்கிறதே, சில நேரம் கடினமான இருதயமா இருக்கிறதே. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நானே சும்மா கோவப்படலை, என்னை கோவப்படுத்திட்டாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல, என்னை துன்பப்படுத்தினாங்க, அதனால என்னுடைய இருதயம் கசப்பா இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 நம்ம பார்க்கிறோம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஹalleluya. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சீர் பொருந்த விரும்புகிறார், ரியலைன் பண்ண விரும்புகிறார். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நேராக. இருதயம் கசப்பா இருக்கிறதா? இருதயம் கடினமா இருக்கிறதா? இருதயத்துல ரொம்ப கோபமா இருக்கிறீங்களா? ஒருவேளை காரணம் இல்லாமல் மக்கள் உங்களை பகைத்திருக்கலாம், காரணம் இல்லாமல் உங்களை நிந்தித்திருக்கலாம். துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒருவேளை இருதயம் முழுக்க ரொம்ப வேதனையினால, எரிச்சல்னால, குழப்பத்தோடு கடினமா இருக்கிறதா? இல்ல உங்க இருதயத்துல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சித்தத்தை அது நிறைவேற்ற முடியாதே. வேதம் ஒரு வசனம் அழகாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மனுஷனுடைய கோபம் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்காது. ஹalleluya. மனுஷனுடைய கோபம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சித்தத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது. நம்முடைய இருதயம் முழுக்க கடினமும் கசப்புமா இருக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய கிரியையை நடப்பிக்க முடியாதே. ஆண்டவரே, வருஷத்தின் நடுவில் கிரியை உயிர்ப்பியும் கிரியை நடப்பியும் நம்ம சொல்லிட்டு இருதயம் முழுவதும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாமல் இருப்போம் என்றால் ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய முடியும்? நம்முடைய இருதயத்தை இன்றைக்கு ஆண்டவர் கையில், ஆண்டவரே திரும்பவும் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. என்னுடைய இருதயம் உமக்கு உகந்ததா இருப்பதாக ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயம். அன்றைக்கு யோனா பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நினிவேக்கு போ என்று சொல்லும் பொழுது அவர் எங்க போகிறார்? ஹலோ,
எல்லாரும் தூங்கிட்டீங்களா? தர்ஷிஷுக்கு போகிறார். அங்க போகும் வழியெல்லாம் என்ன? ஒரே குழப்பம், ஒரே புயல், ஒரே கஷ்டம், ஒரே தாமதம், ஒரே பாடு. ஆனா ஆண்டவர் சித்தத்துக்கு வரும் பொழுது பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய கிரியையை நடப்பிக்கிறார். ஆனா திரும்பவும் அந்த யோனாக்குள்ள பாருங்க, ஆண்டவர் சித்தத்தை புரிந்து கொள்ளாம ஆண்டவர் அந்த ஜனங்களை ரட்சிக்க விரும்புகிறார். ஆனா யோனா அதை புரிந்து கொள்ளல. ஆண்டவர் சித்தத்துக்கு மாறாய் திரும்பவும் அவர் நடந்து அந்த பட்டணத்தை விட்டு தூரம் போய் அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவர் எரிச்சலா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாய் நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில குழப்பங்கள், புயல், தாமதம், அது மாத்திரமல்ல எரிச்சல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பெண்களுக்கு எரிச்சல், குடும்பத்துல சில காரியங்களை நினைத்து நினைத்து எரிச்சல், அந்த கசப்பின் நிமித்தம் எரிச்சல், அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த கோபத்தினால எரிச்சல். இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த எரிச்சலின் ஆவியை ஆண்டவர் விலக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் இருதயம் கடினமா இருக்க ஆண்டவர் விரும்பல. உங்களுடைய இருதயம் எரிச்சலா இருக்க விரும்பல. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா நம்முடைய இருதயத்தை? ஆண்டவரே, என்னுடைய வழிகளை, என்னுடைய எண்ணங்களை, ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்ன உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உண்மைதான், சில நேரங்கள்ல ஒருவேளை காரணம் இல்லாமல் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா துன்பப்படுத்துகிறவர்களுக்காக இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன், அந்த எரிச்சல் வேண்டாம் சகோதரி. ஹல்லேலூயா. அந்த கசப்பு வேண்டாம் சகோதரி. பிசாசு தேவையில்லாத அந்த கசப்பை, அந்த காயங்களை உங்க இருதயத்துல கொண்டு வந்து குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்து விடுகிறானே. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியலையே, ஆண்டவர் தம்முடைய கிரியையை நடப்பிக்க முடியலையே. இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, 6 மாதங்கள் ஒருவேளை அந்த காயத்தோடே நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம், அந்த கசப்போடே நீங்க சுமந்து வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு அதை இறக்கி வைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த காயங்களை நீர் ஆற்றுவீராக. அந்த இருதயத்துல ஒரு சந்தோஷமான ஒரு இருதயமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள், எல்லா கசப்புகளை மாற்றுவீராக. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள், கசப்பான எண்ணங்கள், கடினமான எண்ணங்கள் வேண்டாம். ஆண்டவரே, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயம், ஒரு மன ரம்யமான ஒரு இருதயம். ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற இருதயம் அல்ல அப்பா, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற இருதயமாய் எங்கள் இருதயத்தை மாற்றுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணிப்பீங்களா? உங்கள் கசப்பை அர்ப்பணிச்சிருங்க. வேண்டாம், உங்களுடைய கடினங்களை அர்ப்பணிச்சிருங்க, உங்கள் பாரங்களை அர்ப்பணிச்சிருங்க. வேண்டாம் ஆண்டவரே. ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, அர்ப்பணிக்கிறேன் சொல்லுவீங்களா? அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் இருதயத்தை ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணித்தேனையா. ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சில நபர்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஷோல்டர் போன் டிஸ்லோகேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டிஸ்லோகேட் ஆன போன் பாருங்க, இருக்க வேண்டிய இடத்துலேருந்து அது இடம் மாறினதுனால என்ன நடக்குது பாருங்க, அங்கே ரொம்ப பெரிய வலினால் அவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்களால கையை தூக்க முடியாது, அந்த சைடு படுக்க முடியாது, அசைக்க முடியாது, பயங்கரமான ஒரு வேதனையில் இருப்பாங்க. அதே போல தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய இருதயம் நம்முடைய வழிகளும் ஆண்டவருக்கு சித்தத்துக்கு மாறாக அது தாண்டி நடக்கும் பொழுது பாருங்க,
வலி வேதனை மாத்திரம் அல்ல, அந்த கையை உபயோகமே படுத்த முடியாது, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய சித்தத்துக்கு நேராய் நம்மளை சீர் பொருந்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. மற்றொரு காரியம், ஆண்டவர் நம்மளை சீர் பொருந்த விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. மத்தேயு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சீரமைக்க விரும்புகிற மற்றொரு காரியம் என்ன தெரியுமா? முதலாவது செய்ய வேண்டியதை நாம் முதலாவது செய்யணும். ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கொடுக்க வேண்டிய இடத்தை, கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்காததுனால பாருங்க, அநேக வேளைகள்ல நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள் மாறிவிடுகிறோம். ஒரு கப்பல் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு வழிகாட்டியா இருக்கிறது எது? கலங்கரை விளக்கம். ஆனா அந்த கப்பல் ஓட்டுகிற மாலுமி இல்ல எனக்கு தெரியும், என்னுடைய வேலை எனக்கு நல்லா தெரியும், நான் அழகா இந்த கப்பலை நான் ஓட்டிட்டு போயிருவேன் என்று சொல்லி அந்த கலங்கரை விளக்கத்தை அவர் இக்னோர் பண்ணி, அதை அசட்டை பண்ணி, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி அந்த கப்பலை அவர் ஓட்டும் பொழுது என்ன நடக்கும்? கப்பல் சேதம் உண்டாகும். தவறான வழியில அவர் அந்த கப்பலை கொண்டு போக கூடும். ஆனா இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல அந்த கலங்கரை விளக்கத்தை போலதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மளுக்கு வழி காட்டி ஆண்டவருடைய சித்தமும் ஆண்டவருடைய நடத்துதலுக்கும் நம்ம ஒப்பு கொடுக்காம, எனக்கு தெரியும், என்னுடைய வேலைகள் எனக்கு முக்கியம், என்னுடைய காரியங்கள் எனக்கு முக்கியம் என்று சொல்லி இது அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி கலங்கரை விளக்கத்தை நம்ம அசட்டை பண்ணுகிறவர்களா இருப்போம் என்றால் நம்ம மதியற்றவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை முதலாவது கொடுக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் முக்கியம், குடும்பம் முக்கியம், ஊழியம் முக்கியம், அதெல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவு. ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் 100 வயதுல கொடுத்த ஒரு அருமையான ஒரு மகன் இல்லையா? ஒரே மகன், அந்த 100 வயதுல கொடுத்த அந்த மகன் வாக்குத்தத்தத்தின் மகன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடத்துல அவனை கிடத்து என்று சொல்லும் பொழுது அவர் உடனடியாக அதற்கு என்ன செய்கிறார்? கீழ்ப்படுகிறார். இல்ல ஆண்டவரே, எனக்கு என் மகன் ரொம்ப முக்கியம் என்று சொல்லல, அந்த மகனை கொடுத்த தேவன் எனக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக குடும்பத்திலேயே நம்ம அப்படியே மூழ்கி விடுகிறோம், பிள்ளைகளை கவனிக்கிறதுலே மூழ்கி விடுகிறோம், சில நேரங்களில் ஊழியத்திலே மூழ்கி விடுகிறோம். எல்லாவற்றை காட்டிலும் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவு. ஹல்லேலூயா. எவ்வளோ நேரம் நம்ம சமைக்கிறதுலையும், நம்ம வேலை ஸ்தலத்திலையும், நம்ம தூங்குறதுலையும், நம்ம பிள்ளைகளை கவனிக்கிறதுலையும் நம்ம செலவிடுகிறோம். ஆனா எவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்துல செலவிடுகிறோம்? எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம்? எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறோம்? எல்லாம் ரொம்ப குறைந்து விட்டது இல்லையா? 6 மாதங்கள் எப்படி போனாலும் சரி, அடுத்த 6 மாதங்கள் நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவப்படுத்த போகிறோம், ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்த போகிறோம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, அடுத்த 6 மாதங்கள் ஆண்டவரே நான் உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறேன். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு தேவையான சமாதானம், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் தர அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, அநேக நேரங்கள்ல மற்ற காரியங்களுக்கு நான் முதலிடம் கொடுத்தது போல உம்முடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கல. ஆனா இந்த 6 மாதங்கள் என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஒரு தீர்மானத்தோடு. நீங்க சொல்லுங்க, முதலாவது காலை எழுந்ததும் முதலாவது ஹல்லேலூயா 5 நிமிஷம் கிடைச்சா, முதலாவது எனக்கு ஒரு லீவ் டே கிடைச்சா, முதலாவது எனக்கு பணத்தை நீர் கொடுத்தா, முதலாவது என்னை ஆசீர்வதித்தால், முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தை நான் கனப்படுத்துவேன். நீங்க
நீங்க சொல்லுவீங்களா, 6 மாதங்கள் கடந்து விட்டது, அடுத்த 6 மாதங்கள்ல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் நடப்பிக்கணும். சொல்லுங்க, உம்முடைய சித்தத்தை நாங்கள் நடப்பிக்கணும். உம்முடைய ராஜ்யம் எங்கள் குடும்பத்துல வரணும். எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, எங்களுடைய ஊழியத்துல, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கணுமே. முதலாவது உம்மை தேட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆசிரியர் ஒரு பெரிய ஜார், ஒரு எம்டி கிளாஸ் ஜாரை வைத்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிச்சாராம். 2 பவுலில் ஒரு பவுல் நிறைய மணல், மற்றொரு பவுல் நிறைய கற்கள், ஒரு பெரிய பெரிய கற்களை வைத்து சொன்னாராம் ஆசிரியர், இந்த 2 காரியத்தையும் அந்த கிளாஸ் ஜாரில் போடணும்னு சொல்லும் பொழுது டிவியில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு கிளாஸ் ஜார் நிறைய மணலை நிரப்பிட்டாங்க, கற்களுக்கு இடமில்லை. அடுத்த ஜார் பாருங்களேன், கற்களும் இருக்குது மணலும் இருக்கிறது. அப்போது அந்த ஆசிரியர் சொன்னாராம், இந்த பெரிய கற்களை நம்ம முதலாவது போட்டு விட்டு அதுக்கப்புறம் அந்த மணலை போடும் பொழுது ஈஸியாக அந்த மணலுக்கு இடம் இருக்கும். ஆனால் முதலாவது அந்த மணலெல்லாம் நம்ம நிரப்பிட்டோன்னு வைங்களேன், அந்த கற்களுக்கு இடம் இல்லை. அதை தான் நம்ம டிவியில் பார்க்குறோம். அதை போல தான் ஆண்டவருக்கு அடுத்த காரியம், கர்த்தருக்கு அடுத்த காரியம் அந்த பெரிய கற்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம முதலாவது அந்த பெரிய கற்களை நம்ம உள்ள போட்டு விட்டோம் என்றால், அந்த மணல் போல இருக்கிறது உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்கள், நம்ம உணவுக்கு அடுத்த காரியங்கள், நம்ம பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியங்கள் எப்படியாகிலும் ஆண்டவர் நிரப்பி விடுவார். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, முதலாவது நம்ம ஜெப வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, 6 மாதங்கள் எப்படி கடந்து விட்டது என்பது முக்கியமல்ல, அடுத்த 6 மாதங்கள் நம்ம முடிக்கும் பொழுது, ஒருவேளை இன்னைக்கு சொல்லலாம் 6 மாதம் ஆயிருச்சு, ஒண்ணுமே நடக்கல, ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இதே வார்த்தை இந்த வருஷம் முடியும் பொழுது நீங்க சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அதற்கு இன்றைக்கு எடுக்கிற இந்த தீர்மானம், ஆண்டவரை எது நடந்தாலும் சரி, நான் உம்முடைய அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன். ஆண்டவரை உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் ஆண்டவரை அதை மிஸ் பண்ண மாட்டேன், என் ஜெப நேரத்தை மிஸ் பண்ண மாட்டேன் என்று நம்ம எடுக்கிற அந்த முடிவை பாருங்க, ஆண்டவர் கனப்படுத்துவார், நமக்கு கிருபையை தருவார், நம் குடும்பங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம இன்னைக்கு டியூஸ்டே வர்ஷிப் டே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்துல நமக்கு விடுதலை உண்டு, ஆண்டவருடைய பிரசன்னத்துல நமக்கு எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. ஆண்டவருடைய பிரசன்னத்துல பார்க்க வேதம் சொல்லுகிறது, பர்வதங்களும் மெழுகு போல உருகும். ஹல்லேலூயா. 6 மாதங்கள் உங்களுக்கு முன்பாக இருந்த பர்வதங்களை ஆண்டவர் சமூகத்துல நம்ம வைக்க போறோம். ஆண்டவரே, இந்த பர்வதங்கள் உம்முடைய பிரசன்னத்துல மெழுகு போல உருக போகிறது. ஹல்லேலூயா. கடினமான பாதை தான், ஆனா ஆண்டவர் நம்மளை நடக்க செய்வார். எப்பொழுது தெரியுமா? துதிக்கும் பொழுது. எரிகோ கோட்டை துதிக்கும் பொழுது தடைகள் இடிந்து விழுந்தது. துதிக்கிறவர்களுக்கு வெற்றி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம துதியோடு அடுத்த 6 மாதங்களை கடக்க ஆண்டவர் பலனை தருவாராக. துதிப்போமா? Praise God. Hallelujah. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, நாம் கேட்ட வார்த்தையின்படி அடுத்த 6 மாதங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற நல்ல கைகளை உயர்த்தி, அப்பா, எங்கள் விருப்பம் அல்ல, உங்க விருப்பம் நிறைவேறணும் ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவோம். ஓ ராஹாபா ஷதரியாதரமா, நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்களுடைய சுய சித்தம் அல்ல, எங்களுடைய விருப்பம் அல்ல, எங்களுடைய ஞானத்தின்படி அல்ல ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை நடத்துவீராக. உங்க விருப்பம் போல எங்களை நடத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க விருப்பம் போல, உங்க விருப்பம் போல, உங்க சித்தம் போல எங்களை நடத்துங்க ஆண்டவரே, உங்க சித்தம் போல எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், காரணம் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான்.
எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான். ஆனபடினாலே தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், என் இருதயத்துக்கேற்றவன், என் இருதயத்துக்கேற்றவன். இந்த மாலை வேளையில் எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உங்க சித்தத்தை செய்யணும். எங்க லைஃப்ல நீர் முன்குறித்தவைகளை, நீர் முன்குறித்த பாதையில ஆண்டவரே அந்த எங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்துல நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். கைகளை தட்டி பாடலாமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய். மீண்டுமாய் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஓடுகிறேன், இயேசுவுக்காய். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். பாடுவோம். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக. மீண்டுமாய் சொல்லுங்க. இயேசு, இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் மகிழ்ச்சியுடன் நான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. அறிக்கை செய்வோமா? எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே. மீண்டுமாய் சொல்லுங்க. எனக்காக நியமித்திருக்கிற இந்த பாதையிலே பொறுமையோடு ஓடுவோம். ஆமென். நான் ஓடுகிறேன் எனக்காக பாதையிலே. அறிக்கை செய்து எனக்காக, எனக்காக இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன். மீண்டுமாய் சொல்லுவோம். பரம அழைப்பின் இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி சொல்லுங்க. அவர் எனக்காக அழைப்பின் பந்தய பொருளுக்கா ஓடுகிறேன், ஓடுகிறேன், ஓடுகிறேன்.
இயேசுவுக்கா எல்லாரும் கண்களை மூடி அர்ப்பணிப்போடு சொல்லலாமா? ஏசப்பா, நீர் எங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் ஓட, மற்றவர்கள் ஓடுகிற அந்த ஓட்டத்தை பார்த்தல்ல, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஓட்டத்தை. ஓ ரஹபா சஹதரபா, உங்க சித்தத்தை செய்ய கிருபை தாருமே, பலனை தாருமே, அபிஷேகத்தை தாருமே. சபரஹதலா, நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவுக்கா.